ஃபர்ஸ்ட் நான் மேரேஜ் ஆகி வரும்போது எல்லா விஷயமே அவர் கூட ஷேர் பண்ணி வாழணும் அப்படிதான் வந்தேன் சார். நான் என்னுடைய மொபைல் ஃபோன்லேருந்து நான் வெளிப்படையாக தான் அவர்கிட்ட வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் டிபி வச்சதே இல்லை. எனக்கு நீ டிபி வைக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. அதை நான் உடனே மாத்திக்கிட்டேன். அவருடைய ஃபீலிங்கை ஷேர் பண்ணுவாரு. நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கியூரியாசிட்டி சார். வாட்ஸ் ராங் இந்த கியூரியாசிட்டி வந்து லைஃபுக்கே வந்து நல்லது இல்ல. அதெல்லாம் யார் சொன்னா? கியூரியாசிட்டி மேக்ஸ் லைஃப் பாஸ். நான் சொல்றேன். இவன் மொபைல எப்படி நம்ம வாங்குறது, பாஸ்வேர்டு எப்படி நமக்கு தெரியறது இல்லை. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு தூரம் ஒரு மனைவி பண்ணி உங்க போனை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் நீங்க அதை ரகசியமா வச்சிருக்கீங்க? மனைவி வந்தவங்க இடையில வந்த உறவு, ஓகேங்களா? அப்ப யார்கிட்ட அதை ஷேர் பண்ணலாம்? கண்டிப்பா எல்லாத்தையும் எல்லாரையும் ஷேர் பண்ண முடியாது. அப்ப ஏன் உங்களை இடையில வந்த உறவுங்கிறீங்க? நீங்க ஏன் உங்க மனைவி டிபி வைக்க கூடாதுங்கிறீங்க? நான் ஏன் உங்களை வைக்கணும்னு கேள்வி கேட்டதுக்கு சரியான காரணத்தை எனக்கு சொல்லல. நீங்க டிபி வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கேன். ஏன் நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவது எப்படிங்கிற பரீட்சையில் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா? இன்னைக்கு வர பாதிப்புகள் எல்லாமே ஆண்களோட பெண்களுக்கு. அந்த பாதிப்பு யார் செய்யறா? ஒரு டிபி வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஆள் தான் நீங்க. ஆனா என்ன பேச்சு பேசுறீங்க? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. வயிறு குலுங்க சரிங்க. போனை ஷேர் பண்றப்ப என்ன சங்கடமான மொமெண்ட்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து வால்பேப்பர்ல அவங்க ஃபேஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னோட பிரைவசிக்குள்ள வந்து நீங்க இதுதான் பண்ணும் அது ஒரு டார்ச்சர் மாதிரி ஆயிடுது எனக்கு. உள்ள வாங்க. வந்துறமா கரைய நான் எடுக்கிறேன். இந்த வேலட்ல எல்லாம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்குமோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. மொபைல்லயும் என்னோட போட்டோ இருந்தா எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். என்னுடைய மொபைல் ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு உள்பட நீ உள்ள வருவேன்னா வேர் இஸ் மை ஸ்பேஸ் அப்படின்னு யோசிக்கிறேன். கல்யாணம் ஆன வாட்டி எங்க தனி ஸ்பேஸ்? என் லவ்ன்றது வந்து வெறும் டிபி வச்சாதான் லவ்வா? உன்னை நான் மனசுல வச்சிருக்கேன்னா அது போதும். நீ உண்மையாவே இப்படிதான் நடிப்பீங்களா? இல்ல காமெடிக்கு பண்றீங்களா? சீரியஸா இப்படிதான்? இது எப்படி இருக்குன்னா லைக் மழை வரும்போது நான் நனையணும்னு நினைக்கிறேன். அவர் தூரத்துல இருந்து மழை வருது பாரு அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இப்படிதான் சார் புரியாம எதையாச்சும் போட்டு குழப்பி. இது புரிஞ்சிருந்தா நீங்க உங்க பொண்டாட்டி போட்டோ டிபில வச்சிருப்பீங்க. என்ன நக்கல் பண்றீங்க? அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு ஹாப்பி ஃபேஸோட அதை வச்சுட்டு போலாமே. அது ஒரு ஆடி அமாவாசைக்கு நான் வச்சிடறேன்னே வச்சுக்கோங்க. நான் அதை எடுத்துட்டாதான் அங்க ஒரு பஞ்சாயத்து வரும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ப்ளூ கலர் வானம், அதுல மேக கூட்டங்கள் ஒரு நாள். அதான் அவரோட போட்டோ எப்பவுமே. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. மேகத்தை வைக்கிறதுக்கு என்னோட போட்டோ வைக்கிறது எவ்வளவு பெட்டர்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ ஏதோ பயங்கரமா வைக்கிறீங்க நினைச்சேன். இந்த மேகத்தை வைக்கிறதுக்கு பொண்டாட்டி போட்டா வச்சா என்ன? அது அனாவசியம். எனக்கு தோணிச்சுன்னா நான் வைக்க போறேன். அதை நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் ஏன் வைக்கணும்? எனக்கு அவருக்கு ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் கூட நம்ம ஃப்ரெண்ட்ட தான் உரிமையா கேட்க முடியும். அவர் எடுத்து பாத்துட்டாருன்னா ப்ராப்ளம் வந்து பெருசா முடிஞ்சிடும். என்ன பத்தி பேசுற நீ? ஒரு தடவை ஒரு கால் வந்துச்சு சார். டார்லிங் வந்தது. ஆனா அது ஆக்சுவலா கல்யாணத்துக்கு மட்டும் சொல்லிட்டாரு. டார்லிங் ஒரு பொண்ணை சேவ் பண்ணிருக்கேன். ஆனா அது டக்குன்னு பாக்கல நம்மளுக்கு கோவம் வருது. இங்க பாரு சோஃபி. ஏதாவது எனக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸ் வச்சா இதை ஏன் வச்ச அது கேட்கும் போது எனக்கு பிடிக்காது. ஸ்டேட்டஸ் எனக்கு ஹைட் பண்ணிருக்க. அப்ப யாருக்காக ஸ்டேட்டஸ் போட்டுருக்க? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப் வச்சிருப்போம். அத வந்து என்ன ஷேர் பண்ணுவோம். அத அவங்க பார்த்துட்டு இப்படி பேசுறானே ஒரு ஃபீலிங் வரலாம். எனக்கு எல்லாம் தெரியும், நீ சூப்பர் மூடு. எதாச்சியா பாக்கும்போது ஒரு நம்பர் வந்து ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு இவரு. அசிங்கமா இல்ல? அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம்னு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 2 days கழிச்சு என்ன பண்ணேன், அப்புறம் மெசேஜ் வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது அன்பிளாக் ஆயிருந்தது. இந்த நம்பர் நான் பிளாக் பண்ணனே எப்படி திரும்ப அன்பிளாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ரிசல்ட் தெரியல சார். இப்போ ஸ்வீட்டி நம்பர் பிளாக்ல இருக்கா அன்பிளாக்ல இருக்கா? பிளாக்ல தான் சார் இருக்கு. ஏய் வாய்ஸ் ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. என் ஹஸ்பண்ட் ஒரு ரிங் பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாரு. மொபைல்ல வந்து போட்டோ எடுத்து வச்சிருந்தாரு. அவரோட கேலரியை நான் செக் பண்ணதுனால எனக்கு அந்த சர்ப்ரைஸ கொடுக்க முடியாம போயிடுச்சு. பார்த்து நீங்க தானே அப்ப சர்ப்ரைஸ் போச்சு.
என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீங் இன் ஐடி என்விரான்மெண்ட் எல்லாமே கேஷுவலா பேசுவாங்க. டியர் டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? ஒரு ஸ்வீட்டிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு தவறுனா டியர் டிங்கிறதெல்லாம் டியர்லாம் பர்சனல் வேர்டு தான். மாட்டிக்கிட்டியா வைஃப் வந்து ஒரு 10 மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கீங்களேன், அதை நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மெசேஜ் வருது, அப்ப டக்குன்னு அதை ரெஸ்பாண்ட் பண்ணிருப்போம். இப்போ ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணல அப்படின்ற ஒரு இது வரும். இப்ப எங்க அம்மா எனக்கு ஒரு போன் பண்ணிருப்பாங்க, பர்சனலா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க, அதை கொண்டு போய் எங்க வீட்டுக்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப லேடிஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது, அது வந்துட்டு போய் ஹஸ்பண்ட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. அவர் உங்களுடைய கணவர் யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையில எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. நான் மறைக்கிறேன் அப்படின்னாலே நான் ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம். எனக்கு சீக்ரெட் இல்லைங்க சார், என் ஃப்ரெண்டுக்கு இருக்கலாம். என்ன நம்பி ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பலாம். அது வந்து எப்படி என் ஒய்ஃப் கிட்ட நான் சொல்றது? கரெக்ட்டா மச்சான், நீ சொன்ன மாதிரி அர்ஜென்ட்டுக்கு ஒரு பணம் கீதி கேட்கறான், நான் அவனுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அது என் ஒய்ஃப் கிட்ட நான் சொன்னா அவ அப்செக்ட் பண்ணுவா. உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட நீ குட் சீக்ரெட் கூட வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு எனக்கு புரியல. என்னது இதே ஒரு சீக்ரெட்டை 10 வருஷம் கழிச்சு சொல்றாங்கன்னா இல்ல 10 வருஷம் கழிச்சு நானே மறந்து போயிருவேன் அதெல்லாம். நீங்க அந்த மாதிரி பாஸ்வேர்ட்லாம் போட்டு அவங்ககிட்ட இருந்து மொபைலை எடுத்து வைக்கிறதுனால அவங்களுக்கு வீண் சந்தேகங்களுக்கு வரக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றேன். தெரியும் சூது நானும் எங்களுக்கு தெரியும். நீங்க என்கிட்ட கேட்டு அந்த பர்மிஷனை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன், நீங்களா போய் நோண்டாதீங்க. இந்த எகத்தாலம் பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற நீ. உங்கள்ட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணலாம்னா கேட்காமலே கூட யூஸ் பண்ணலாமே, என்ன தப்பு? யோ என் பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? உங்க மனைவி வந்து உங்க போனை கொடுங்க, நான் கொஞ்சம் வாட்ஸ்அப் பார்க்கணும் உங்கள்ட்ட கேக்குறாங்க, நீங்க குடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுப்பேன். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். நீங்க மாட்டேன்னு சொல்ல போகாத விஷயத்துக்கு என்னதுக்கு உங்கள்ட்ட கேட்கணும்? போன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு எடுங்கன்னு பர்மிஷன் கேட்டு எடுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்றோமா? பாஸ் கிட்ட போய் சார் நான் எடுத்துக்கலாமா, இது பண்ணிக்கலாமா நம்ம கேக்குறோமா? ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா. இது வரைக்கும் நான் டிபி வச்சதே இல்ல. எனக்கு நீ டிபி வைக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஷேர் பண்றது அவங்க ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல. அவருடைய ஃபீலிங்கை ஷேர் பண்ணுவாரு, நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நானு அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் கியூரியாசிட்டி சார். இல்ல வாட்ஸ் ராங் இன் தட்? மாமா கோவம் வந்துருச்சு. ஏன் நீங்க அதை ரகசியமா வச்சிருக்கீங்க? மனைவி வந்தவங்க இடையில வந்த உறவு, அவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்மளால ஷேர் பண்ணிட முடியாது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் மனைவி மட்டுமே வாழ்க்கைன்னு கிடையாது. இது என்னோட அம்மா அப்பா என்னோட கூட போறது. உங்கள்ட்ட நிறைய விளக்கம் இருக்கு, ஆனா மனசு இல்ல. மியூசிக். நீங்க உங்க மனைவி டிபி வைக்க கூடாதுங்கிறீங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. ஏன் அவங்கள வைக்கணும்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க டிபி வைக்கணும்ன்றதுக்கான சரியான காரணத்தை எனக்கு சொல்லல. தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. நீங்க டிபி வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கேன். ஏன் நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவது எப்படிங்கிற பரீட்சையில் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா? நக்கல்யா அவனுக்கு. ஒரு டிபி வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஆள் தான் நீங்க. ஆனா என்ன பேச்சு பேசுறீங்க? என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனாராகிட்டா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.